இதுல எண்ணற்ற நோய்கள் குணமாகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா உடம்பு என்ன சொல்லுவாங்க, யானை மாதிரி இருக்கு பாரு, எப்படி உடம்ப ஏற்றி வச்சிருக்கான் பாரு, யானை மாதிரி பதன்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்படி இருந்தாலும் எறும்பு மாதிரி ஆயிடுவாங்க. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி, நாட்கட்டி நீர்க்கட்டி சரியாகும், பிளேமெயின் டியூபில் இருக்கிற அடைப்புகள் சரியாகும், மாதவிடாய் சுழற்சி சரியான முறையில் போகும், கருமுட்டை நல்லா வெடிக்கும், கருமுட்டை வளர்ச்சி இருக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ காபி குடிக்கிறது பதிலாக இந்த கஷாயத்தை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வடிகட்டுறேன், வடிகட்டி குடிக்க போகிறேன். தயிர் மோர் ஊற்றணும்னு நினச்சா ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி மதியம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொல்கிற எல்லா விஷயம் உண்மைங்க. வெயிலுக்கு அற்புதமாக கேட்கும். இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறேன். தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி செம்ம டேஸ்ட். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஹரிதாஸ். மரணத்தை தவிர மீது எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பார்த்தீங்கன்னாக்க அல்லாஹ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனித இனத்துக்கு கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் கடவுள் இந்த மனித குலத்திற்கு மரணத்தை தவிர மீது எல்லா நோயையும் குணமாக்கக்கூடிய ஒரு மருந்தை வெளிப்படையாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்க மறக்கிறோம், கடைப்பிடிக்கிறதும் இல்லை. அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை சரியா செஞ்சாங்க. அளவுக்கு மிஞ்சினால்தான் அமிர்தமா நெஞ்சு. அப்போ அளவோடு எடுக்கும்போது அது மருந்தா மாறும். அது என்னன்றத நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிக்க போறேன். இப்போ பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில நீர்க்கட்டி நார்க்கட்டி இருக்கிறவங்க, ரொம்ப உடல் பருமனா இருக்கிறவங்க, அதே மாதிரி லிவர் ஃபெயிலரு, கிட்னி ஃபெயிலரு, லங்ஸு நீர் கொத்துக்குச்சு, பேரலைஸ் வந்திருக்குது, பக்கவாதம் வந்திருக்குது, வேற ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய ஆண் பெண் சம்பந்தமான பிரச்சனை, அது இல்லாத பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின், ஃபேட்டி லிவர், கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா அது, பித்தப்பையில கல், பித்தப்பையில இன்ஃபெக்ஷனு, பேங்க்ராஸில் இன்ஃபெக்ஷனு, அதே மாதிரி கிட்னியில் கல், யூட்டை இன்ஃபெக்ஷனு, மாதவிடாய் சுழற்சி முறையில் மாற்றம், முடி வளர்ச்சி இல்லை, கண் பார்வை குறைபாடாக இருக்கு, கிட்ட பார்வை தூர பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, காது இரைச்சல் குடைச்சல் இருக்குது, காதல சீல்வடிது, ஹார்ட்ல பிளாக் இருக்கு. இப்படி உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்டா இருக்கு, மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு விலகி இருக்கு, எதுவா இருந்தாலும் சரிங்க. கடவுள் மனித குலத்திற்கு கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை. இதுதாங்க அந்த மருந்து. கடவுள் மனித குலத்திற்கு மரணத்தை தவிர மீது எல்லாத்தையும் வெல்லக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மருந்துனா இதுதாங்க கரிஞ்சிருக்கும். என்ன தம்பி போய் இவ்வளோ நேரம் பேசிட்டு பில்டப் கொடுத்து லாஸ்ட்டில் கரிஞ்சீரகத்துக்கு வந்து நின்றுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கரிஞ்சீரகம் எல்லா நோயும் குணப்படுத்தும். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, அளவோடு சாப்பிடணும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் நம்முடைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா காயகல்ப மருந்தாக கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பாருங்க, வெந்தயம். இந்த வெந்தயத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி சீரகம், அதாவது உடலை சீராய் ஈக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சீரகம். அடுத்தது ஓமம், ஒரு அற்புதமான மூலிகை. இது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறது, நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்துறதில்ல. இது ஓமம். ஓமத்தில் ஒப்புட்டு சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் என்று சொல்லப்படக்கூடிய சோம்பு, இதையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது ஒரு
கஷாயமாக நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டு நெல்லி. தினமும் 2 நெல்லிக்காயை பயன்படுத்துவனுக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்கிறாங்க. இது நெல்லிக்காய், சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை எடுத்திருக்கேன். இதில் நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதினா எடுத்திருக்கேன், இது ஜூஸ் போடுறதுக்கு. பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த காலகட்டத்துக்கு எடுத்து பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகும் போட்டுக்கலாம். சரி, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு என்னென்ன நோய்களை சரி பண்ண முடியுன்றத இந்த வீடியோவில் நம்ம செய்முறையோடு அழகாக விவரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ அந்த மாபெரும் கஷாயத்தை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு 1.5 சொம்பு தண்ணி. இப்படி ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் நைட்டில். அதாவது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெரிய சொம்பு தான் 1 சொம்பு, சின்ன சொம்பு தான் இப்படி 1.5 சொம்பு தண்ணி, பெரிய சொம்பு தான் 1 சொம்பு தண்ணி, இது மாதிரி ஊற்றிக்கிறோம். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கரிஞ்சிருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. அதுக்கப்புறம் சாதாரண சீரகம், இதுவும் 1 ஸ்பூன். இது 2 பேர் குடிக்கலாம். 2 பேர் குடிக்கிற மாதிரி அளவு போட்டிருக்கேன். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாக்கா அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்க வெந்தயம் 1 ஸ்பூன், கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நேர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா சோம்பு வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், அதாவது பெருஞ்சீரகம், இது 1 ஸ்பூன் போட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஓமம் 1/2 ஸ்பூன், இதுவே போதுமானது. இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதையை சுன்ற வரை வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டு மூடி வச்சிடணும். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சு. இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் சுன்ற வரை வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும், கொதிக்க விடலாம். இப்போ இது கொச்சிட்டே இருக்கட்டும். இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, என்னென்ன நோய்களை குணமாக்குன்றதை இப்போ நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளர் வர்ற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நைட் தூங்கும் போது, சாப்பிட்டு பின்னாடி தூங்கும் இல்லையா, அப்போ கொதிக்க வச்சு என்ன பண்ணணும், மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எழுந்து அது திரும்ப சூடு பண்ணி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஒருவேளை சுகர் இல்லாதவங்க நார்மல் சர்க்கரை போட்டு குடிச்சுக்கலாம். ஒருவேளை இப்போ சுகர் பேசணும் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டு சக்கரை போட்டுக்கிறாங்க. நாட்டு சக்கரை போட்டு ஆளுக்கு 1 டம்ளர் குடிக்கும்போது இதில் எண்ணற்ற நோய்கள் குணமாகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, உடம்பு என்ன சொல்லுவாங்க, யானை மாதிரி இருக்கு பாரு, எப்படி உடம்ப ஏற்றி வச்சிருக்கான் பாரு, யானை மாதிரி பொதன்னு இருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்படி இருந்தாலையும் எறும்பு மாதிரி ஆயிடுவாங்க. இது தொடர்ந்து ஒரு 100 நாள் நீங்க சவாலா எடுத்துனே குடிங்க. குடிக்கும் போகும்போது சுகர் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி நார்மலுக்கு வரும். பிபி படிப்படியாக குறைஞ்சி நார்மலுக்கு வரும். ஹார்ட் பிளாக் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். ஹார்ட்ல இருக்கிற அடைப்புகள் சரியாகும். பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். நுரையில் இருக்கிற சளி சார்ந்த பிரச்சனை, இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரியாகும். பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இப்படி எண்ணற்ற நோய்கள் சரியாகும். ஒரு 100 நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இதுவே 1 வருடம் சாப்பிட்டீங்கன்னா, இது ரொம்ப பெருசா இல்லைங்களே, வீட்டில் சமையல இருக்கிறத எடுத்து வச்சு நான் கூட சொல்லியிருக்கேன். இதுல கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்துல என்னென்ன விட்டமின் இருக்கு பார்க்கலாமா? கருஞ்சீரகத்துல விட்டமின் பி இருக்கு, B2 இருக்கு, B3 இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, துத்தநாகம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, தாமிரம் இருக்கு, போலிக் அமிலம் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இது எண்ணற்ற நோய்களை குணமாக்குது. உடலுக்கு தேவையில்லாத வைரஸ்கள் ஏதாவது உடலுக்கு பூந்தா அதை இனம் கண்டறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் இருக்கு. அதே மாதிரி இது ரத்தத்தை தூய்மைப்படுத்துது.
எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் மஜ்ஜை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. உள்ள இருக்கிற ஆர்கான் எல்லாத்தையும் சரி பண்ணுது. ஏற்கனவே சொல்லப்போனா ஒரு 160 ஒரு கேஜி 600 கிராம் ஏறக்குறைய ஒரு 3-4 கேஜி வரையும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் அவ்வளவு வெயிட் இருக்கும். ஒரு மனுஷருக்கும் வேறுபடும். அந்த கல்லீரல் இருக்கிற அனைத்து டாக்ஸின் அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி நாட்கட்டி நீர்க்கட்டி சரியாகும், பிளேவின் டியூபில் இருக்கிற அடைப்புகள் சரியாகும், மாதவிடாய் சுழற்சி சரியான முறையில் போகும், கருமுட்டை நல்லா வெடிக்கும், கருமுட்டை வளர்ச்சி இருக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும், தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்காது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனை சரியாகும், ஹைப்போ ஹைப்பர் 2 தைராய்டு சரியாகும், முடி வளர்ச்சி நல்லா இருக்கும், கண் பார்வை கழுகு போல கூர்மையா இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது லிபிட் டெஸ்ட் எடுத்து பண்ணா டிஜிஎல் அதிகமா இருக்கு, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்றீங்களா அதுவும் சரியாகும். அதே மாதிரி பிபி சுகர் சரியாகும், உடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் வெளியேறும், உடல் உறுப்புகள் நல்லா இருக்கும், மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும், ஆழ்ந்த தூக்கம் வரும். இப்படி எண்ணற்ற நன்மைகள் செய்யும். அடுத்தது ஓமம். ஓமத்துல விட்டமின் நிறைய இருக்கு, விட்டமின்கள் நிறைய இருக்கு, தாது உப்புக்கள் நிறைய இருக்கு, புரதம் நிறைய இருக்கு, நார்ச்சத்து நிறைய இருக்கு, கால்சியம் நிறைய இருக்கு, இரும்பு நிறைய இருக்கு, பாஸ்பரஸ் நிறைய இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B6, விட்டமின் இ நிறைய இருக்கு, தாமிரம் நிறைய இருக்கு, செலினியம் அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தே சொல்றாங்க முன்னோர்கள். அந்த சுக்குல இருக்கிற செலினியம் இந்த ஓமத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு, புரதம் இருக்கு, நியாசின் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, மாங்கனீஸ் இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற அயன், இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் இதுல ஏராளமா இருக்கு. அதுக்கப்புறம் சீரகம். இதுல விட்டமின் ஏ இருக்கு, கால்சியம் இருக்கு, இரும்பு இருக்கு, விட்டமின் சி இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, இப்படி எண்ணற்ற நன்மைகள் இதுல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு, இதுல எண்ணற்ற நன்மைகள் இருக்கு. இவ்வளோ விட்டமின் மினரல் இருக்கிறதுனால தான் எல்லா நோய்களையும் குணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த காம்பினேஷன்ல மூலிகைகளை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப வெயிட் லாஸ் பண்றோம் வைங்களேன், ஒருத்தர் குண்டா இருக்காங்க, அவங்களுக்கு தைராய்டு இருக்கு, பிசிஓடி பிரச்சனை இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கு, கொழுப்பு இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, குண்டா இருக்காங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இவங்க என்ன பண்ணணும்னா இப்ப நான் சொன்ன அளவுல 2 பேர் குடிக்கிறதா 4 டம்ளர் தண்ணி ஊத்துங்க, ஒருத்தர் குடிக்கிறதா 2 டம்ளர் தண்ணி ஊத்தி இதுல எல்லாமே அரை ஸ்பூன், அதாவது கருஞ்சீரகம் அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், ஓமம் 4 ஸ்பூன் ஒருத்தர் குடிக்கிறதா. 2 பேர் குடிக்கிறதா 4 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு ஓமம் மட்டும் அரை ஸ்பூன் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 4 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் சொல்ற வெயிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து திருப்பியும் அதை சூடு பண்ணுங்க. சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றம் கிடைக்கும். இது ரெகுலராக குடிக்க வேண்டியது, சரிங்களா? அல்சர் இருக்குன்னா சாப்பிட்ட பின்னாடி குடிக்கிறது ஆரோக்கியமானது. சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இதை நீங்கள் சூடு சூடாக குடிச்சிக்கலாம். அல்சர் இல்லை, நார்மலாக இருக்கேன், நான் சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டும் இருக்குது, குண்டா இருக்காங்க, பிசிஓடி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, ஃபேட்டி லிவர் கிரேட் 2 இருக்குது, பயமாக இருக்குது, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது, தோல் சார்ந்த தோல் நோய்கள் இருக்குது, கண் பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணுறீங்க வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரீங்க. அல்சர் பேஷண்ட் மட்டும் தான் சாப்பிட்ட பின்னாடி 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன அனைத்து நோய்களும் குணமாகும். கருப்பாக இருக்காங்க, இதை குடிச்சிட்டு வரும்போது அப்படியே தலை 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 தலைன்னு சிவப்பாக மாறுவாங்க, மேனி பளபளப்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், கருப்பாக குண்டா பார்க்கவே முடியாத அளவுக்கு தோற்றம் வந்தாலையும் நான் சொன்ன இந்த கஷாயத்தை எடுத்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஜூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 100 நாள் எடுத்து பாருங்க, அழகாக மாறிடுவீங்க. முடி கருமையாக மாறிடும், கண் பார்வை அப்படி அவ்வளோ அழகாக தெரியும். இதெல்லாம் இப்போ வரப்போகிற நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
இப்போ இந்த கசாயம் கொச்சிட்டு இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினேன், அதாவது 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ 2 டம்ளராக சுண்டிருக்குன்னு வைங்களேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ காலையிலேருந்து திருப்பியும் கொதிக்க வைக்கிறேன். இப்படி ஒரு கொதி வந்ததுமே இப்படி மூடி வச்சிருந்த தட்டு அதை எடுத்துட்டு கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு இப்படி ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ வடிகட்டி குடிக்க போகிறேன். இப்போ வடிகட்டி குடிக்கிறது எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நேயர்களே, ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்ச கஷாயம் ரெடி. இது அடுத்த நாள் திரும்பவும் பல் விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காப்பி குடிக்கிறது பதிலாக இந்த கஷாயத்தை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வடிகட்டுறேன். வடிகட்டி குடிக்க போகிறேன். எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இதில் நான் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன். சுகர் இருக்கிற பேஷண்ட்டு சுகர் போடாமல் குடிங்க. இல்லை சுகரே வேணாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்றவங்க அப்படியே குடிக்கலாம். இது அப்படியே குடித்தா என்ன டேஸ்ட் வருதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு குடித்தா என்ன டேஸ்ட் வருதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நான் உங்களுக்கு குடிச்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்ல போகிறேன். உண்மையாகவே நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அப்படியே குடிப்பாங்க. சோம்பு வாசனை நல்லா இருக்குது, ஓமம் நல்லா வாசனையாக இருக்குது. இது 2 தான் அதிகமாக எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் சர்க்கரை போட்டு குடித்தா, அதாவது நாட்டு சக்கரை போட்டு குடித்தா என்ன டேஸ்ட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேரில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அது நாட்டு சக்கரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறையவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலக்கிடலாம். காலையில் பால் ஊற்றி டீ காப்பி அப்படின்னு போட்டு குடித்து குழந்தைங்களுக்கு அந்த பால் சார்ந்த உணவுகளை சின்ன குழந்தைகளே பழக்கி விட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலையும் பால், டீ, காப்பி எதுலையுமே பால், வெறும் பால் ஊற்றி கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ இது மாதிரி தான் கொடுக்கணும். பால் சார்ந்த உணவுகளை பயன்படுத்தாமல் இருந்தாவே பாதி நோய்கள் வராதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கலக்கிட்டேன். சரிங்களா? பால் சேர்த்தலனாவே பாதி நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ காலையில் கண் முழிச்சு இழந்த உடனே பெட் காப்பி, பெட் டீ, பெட் பால் இப்படின்னு சொல்லிட்டு பால் சார்ந்த உணவுகளை காலையில் எடுக்கிறதுனால தான் ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது, அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது, எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. காலையில் இழந்த உடனே இது மாதிரி குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். கருஞ்சீரகம் ஒரு சிலருக்கு உஷ்ணத்தை உண்டாக்குது, ஒரு சிலருக்கு உஷ்ணத்தை உண்டாக்கும். அப்படின்னா அது நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 சொன்ன இடத்துல 50 கிராம் போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லை 50 சொன்ன இடத்துல 25 கிராம் போட்டுக்கலாம். அது உங்களுடைய உடல் வாக பொறுத்து. நீங்கள் ஒரு 2-3 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உஷ்ணமான உடல்னா கரிஞ்சீரகம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கின்னு இந்த காம்பினேஷன் நிறைய பண்ணிக்கோங்க. இல்லை நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உடம்புல இருக்குன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ என்ன டெஸ்ட்டுங்க சொல்கிறேன். ஆஹா, வேறு லெவலுங்க, எக்ஸலண்ட்டுங்க, வண்டர்ஃபுல், சூப்பர், அமேசிங், என்ன வேணால் சொல்லலாம் இதுக்கு. அருமை. இப்படி குடிச்சிட்டு வரணும். நான் ஏன் நாளைக்கு காலையில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டே இது மாதிரி செய்ய சொல்கிறேன்னா, இப்படி தண்ணி ஒரு 4 டம்ளர் ஊற்றி இல்லை ஒரு சொம்பு ஊற்றி நான் சொன்னதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் ஓமம் மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டு அது பாதியாக வர வரையும் சுண்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த மூலிகையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்னும் எசன்ஸ் மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஊறி என்ன ஆகும். இப்போ எப்படி இட்லிக்கு அரிசி ஊற போடுறோம், தோசைக்கு அரிசி ஊற போடுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற போடுறோம். ஏன் ஊற போடுறோம்? தண்ணியில் அது நல்லா ஊறினா தான் அது உள்ளே இருக்கிற சத்துக்கள் வெளியே வந்து நமக்கு மாவாக கிடைக்கும். அது மாதிரி அந்த சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு நம்ம ஊற போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உளுந்த வடைக்கு உளுந்து ஊற போடுறோம், கார வடைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு ஊற போடுறோம்.
அதில் சத்துக்கள் முழுமையாக நமக்கு வெளியே கிடைக்கணுன்றத ஊற போகிறோம்ல, அது மாதிரி இதை இரவு முழுதும் ஊறும் போது அடுத்த நாள் காலையில் திருப்பி கொதி விட்டிங்கன்னா ஒரு நாளே கொதியில் அந்த உள்ளே இருக்கிற மீதி சக்தெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ வடிகட்டி இளம் சூட்டில் இப்படி குடிச்சிங்கன்னா அற்புதம். இதில் பாலும் வேணாம், எதுவுமே சேர்த்த வேண்டாம். எப்படி தெரியுமா டேஸ்ட்? அப்படி இருக்குங்க. தயவு செஞ்சு பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பால் இருக்குது, தேங்காய் பால். அதை எல்லாருக்கும் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அப்படியே பால் எடுத்து 1/4 டம்ளர் தேங்காய் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி தினமும் குடிச்சிட்டு வாங்களேன். எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுமா? நீங்கள் குடிக்கிற பால், பாக்கெட் பால் குடிக்கிறீங்களே, அதில் எல்லா சக்தி இருக்காதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற சக்திக்கும் நான் இப்போ சொன்னேன்ல தேங்காய் பால், அதில் இருக்கிற சக்திக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு இணையாக வந்து நிற்கும். நீங்கள் குடிக்கிற பாக்கெட் பால் கீழே வந்து நிற்கும். இதில் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. பாலை விட சிறந்தது தேங்காய் பால்னு சொல்ல வரேன். தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பால் தேங்காய் பால்னு சொல்ல வரேன். சரி, இந்த கஷாயத்தை குடிக்கிறதுனால நான் இவ்வளோ நன்மைகள் சொன்னல. 100 நாள் எடுக்கும்போது உடம்பு ஒல்லியாகும், தைராய்டு கம்ப்ளைண்ட் சரியாகும், ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை சரியாகும், வெரிகோஸ் வெயின் சரியாகும், உடம்பு ஒல்லியாயிடும், உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு சரியாகும், பிபி நார்மலுக்காகும், நார்மல் கொண்டு வரும். அதே மாதிரி சுகரு நார்மல் ரேஞ்சு வந்துடும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தந்த மாபெரும் ரகசியமான குடிநீரை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். சிறு குழந்தைக்கு அளவு கம்மியாக கொடுங்க, ஒரு 1/4 டம்ளர் கொடுங்க. டெய்லியும் 1/4 டம்ளர் கொடுக்கலாம். உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் கரிஞ்சீரகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா கெட்ட கொழுப்பு நல்லா குறையணும், வெயிட் லாஸ் ஆகணும், மினுமினுப்பாக இருக்கணும், இந்த தைராய்டெல்லாம் சரியாகணும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் இருக்கிற அனைத்து கோளாறுகளும் சரியாகணும், பிசிஓடி சரியாகணும், தைராய்டு சரியாகணும், உடம்பு ஒல்லி ஆகணும், கெட்ட கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரையணும், டீஜல் நார்மல் ஆகணும், ஃபேட்டி லிவர் சரியாகணும், நரம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறணும், தாராளமாக இந்த காம்பினேஷன் போதுமானது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க அல்சர் இல்லாதவங்க வெறும் வயிற்றில் யார் வேணாலும் குடிக்கலாம். இறந்த உடனே டீ காபி பதில் குடிச்சிருங்க. அல்சர் இருக்குங்க, சாப்பிட்ட பின்னாடி 1 மணி நேரம் கழிச்சு இது மாதிரி குடிங்க. ஒரு நாளைக்கு 1 முறை குடித்தாவே போதுமானது, அதிகம் எடுக்க வேண்டாம். இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேனே, ஒரு 18 வயசுக்கு மேலே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரையும் தினமும் குடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பானனை நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். இப்படி குடிச்சிட்டு வரலாம். இந்த காம்பினேஷனில் குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாகவும் குடிக்கலாம். ஆனால் அப்படி குடிக்கும்போது அளவுகள் கம்மி பண்ணிக்கணும். இப்போ அளவுகள் எப்படி அப்படின்னு சொன்னால், வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டீயாக குடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தினமும் 1 பிஞ்ச் அளவு, இப்படி 1 பிஞ்ச் அளவு சீரகம், 1 பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னா சோம்பு, 1 பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம், அதுக்கப்புறம் 2 விரலில் பாதி அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஓமம், 1 பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னாக்கா கருஞ்சீரகம். இது வந்து தினமும் போட்டு குடிக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் போதுமானது, இந்த அளவு போதுமானது. தினமும் குடிச்சிட்டு வரலாம். அப்போ உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? சரி, இதோடு சேர்த்து வெயிட் லாஸ் ஆகணும், அழகாக இருக்கணும், நோய் சக்தி அதிகமாக இருக்கணும், எந்த நோயும் இனிமேல் வந்துடவே கூடாது, வந்த நோயும் ஓடி போனோம்னா இதோடு சேர்த்து மதிய நேரத்தில் தினமும் ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிடணும். அதை இதோடு சேர்த்து தான் சாப்பிடணும். அதுவும் 100 நாள் கண்டினியூ பண்ணணும். அது என்ன ஜூஸ்ன்றதை இப்போ இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நண்பர்களே, எல்லா வியாதி உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். இதில் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க மட்டும் இந்த பொடியை அரைச்சி அவங்க தண்ணி அதிகமாக குடிக்க முடியாது. காலைல 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் வாயில் போட்டு சப்பி அந்த உமிழ்நீரோட முழுங்கலாம். சரிங்களா? அது ரொம்ப நல்லா உங்களுக்கு வேலை செய்யும்.
இதோட சதக்குப்பை சேர்த்துனீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். சதக்குப்பை எல்லா நாட்டு மருந்துக்கள்லையும் கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் வாங்கிட்டு நான் சொன்ன அளவில் போட்டு அரைச்சி வாயில் போட்டு மதியம் ஒரு முறை, காலைல ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, இப்படி 3 வேளையும் பார்த்தீங்கன்னாக்க வாயில் போட்டு நல்லா சுவைச்சிட்டு வரலாம். அவங்களுக்கு கட்டன் காப்பி, கட்டன் சாயான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கட்டன் காப்பியை வந்து ஒரு நாளைக்கு 2 முறை ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தாங்கன்னாக்க இந்த கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சுரக்காய் சேர்த்திக்கலாம், மூக்கரட்டுக்கரை சேர்த்திக்கலாம், துத்தி வேர் இடித்து கசாயம் வச்சு குடிக்கலாம். அதில் இதில் கரைஞ்சல் இருக்குது, இதுவே போதுமானது. இப்படியெல்லாம் குடிச்சதாங்க ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். சரி, அது வந்து பார்த்திங்கனாக்கா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள். சரி, இப்போது இந்த கசாயத்தோட 100 நாள் சேலஞ்ச் சொன்னல, நான் குடித்த கசாயத்தோட மதிய நேரத்தில் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கணும். இந்த ஜூஸில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. என்னென்ன பொருள் அப்படின்னா, இப்போது அந்த பொருளோடு சேர்த்து அதை செய்முறையும் செய்ய போகிறோம். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தால் 1 நெல்லிக்காய் போதும். இது மாதிரி குட்டி கொண்டு இருக்குன்னா 2 நெல்லிக்காய். சரி, தோராயமாக எனக்கு 2 நெல்லிக்காய் பிடிக்கிறதுனால 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு வேணும். நல்லா ஒரு துண்டு இஞ்சியாக இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் பார்த்திங்கன்னா சீவிடலாம். இப்படி சீவி எடுத்துக்கணும். இப்படி சுரண்டலாம். இப்படி சுரண்டா நல்லது தான். நான் வீடியோக்கோசரம் சும்மா அறுத்துடுறேன். இப்படி அறுத்துடலாம். அறுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி சின்னசாக கட் பண்ணிக்கிறேன். இல்லை நசுக்கிக்கலாம், நீங்கள் மிக்சியில் அரைப்படணும்ல, அதனால் இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன சார்ந்தால் 2 கூட எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்க நெல்லிக்காயை இப்படி அறுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சக்திகள் இருக்குது. கருவில் இருக்கக்கூடிய, அதாவது பெண்களுடைய கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வெளியேற்றக்கூடியதுனால தான் இது பெரிய கருவேப்பிள்ளை. கருவில் இருக்க வெப்பத்தையும் வெளியேற்றுமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து, கண்ணுக்கு நல்லது, அயன் அதிகமாக இருக்குது. இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னாக்க கால்சியம் நிறையா இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, புரதம் இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது, அதுக்கு முன்னாடி காலிக் அமிலம் இருக்குது, அப்புறமா பாலிமினால் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இப்படி எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகப்படியாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இது கல்லீரலுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, மண்ணீரலுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, உடல் குளிர்ச்சியை உண்டாக்கும், அதே சமயத்தில் உடல் உஷ்ணத்தை வெளியேற்றும், பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும், உடலில் இருக்கிற பித்தத்தை வெளியேற்றும், முடியை கருமையாக மாற்றும், அதே மாதிரி முதுமையான தோற்றத்தை மாற்றி இளமையாக மாற்றும். முதுமையான தோற்றம், வயசான தோற்றம் தெரியாங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து எடுக்கும்போது இளமையாக மாறிடுவீங்க. அப்படியே பலன்னு 20-25 வயசில் எப்படி இருந்தீங்கன்னா அது மாதிரி வாலிபமாக மாறிடலாம். அப்படி இது ஒரு காயகல்ப ஒரு மருந்து. இது இந்த நெல்லிக்காய், அதாவது அதியமான் அவைக்கு குடித்த நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. இதில் 6 சுவைகளும் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 6 சுவையும் வேணும், இன்றைக்கி எடுக்கிறதில்ல. அதனால் இந்த 6 சுவையும் இந்த நெல்லிக்காயில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் எடுக்கும்போது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியை வந்து கொஞ்சமாக பறிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைப்பை சார்ந்த பிரச்சனை, ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். அதே மாதிரி உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியை தரும், சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். இப்படி எண்ணற்ற நன்மைகள் இதுலையும் இருக்குது. அடுத்தது புதினா, சொல்லவே வேணாம். புதினாவில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. நான் தேவையான கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ரொம்ப அதிகமாகலாம் போட்டுறாதீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நறுமணமாக இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க
மிளகு போடுவாங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு பச்சை மிளகாய் போடுறேன். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாயில் பாதியை தான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 5 மிளகு 6 மிளகு போட்டுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்க போகிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்கு தயிர் மோர் ஊற்றணும்னு நினச்சா ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி மதியம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொல்கிற எல்லா விஷயம் உண்மைங்க. இதை தொடர்ந்து ஒரு 100 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஒருவேளை பச்சை மிளகா பிடிக்காதவங்க ஒரு 6-7 மிளகை போட்டுக்கலாம். எனக்கு பச்சை மிளகா போட்டு குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்றதுனால நான் பச்சை மிளகா சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கலாம். தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இதில் தயிர் ஊற்றிக்கலாம். சரிங்களா நண்பர்களே? இப்போ நான் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் போட்டுக்க போகிறேன். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, முக்கியமாக கருவேப்பிலை, நெல்லிக்காய், இஞ்சி. முக்கியமாக தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை தான். அதோட வாசனை நல்லா இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அரையுது. இப்போ அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கழட்டி வடிகட்டிடலாம். இப்போ இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா வடிகட்டிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நேரிலே ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. 100 நாள் சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியா? நான் அற்புதமாக இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் மேலே. என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. உண்மையாகவே பார்த்திங்கன்னா நான் மதியம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்றேன். காலை பழச்சாறுகள், இரவு பழச்சாறுகள் இல்லை பழங்கள் சாப்பிட்றேன். இரவுனா ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். அது ஒரு பழம் 2 பழம், வாழைப்பழம்னா ஒரு பழம் 2 பழம், அவ்வளோதான். ஜூஸ்னால் ஒரு டம்ளர் ஜூஸ். மதியம் எனக்கு மனதுக்கு பிடிச்ச உணவாக சாப்பிட்றேன். காலை நேரத்தில் இது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் இது போல் எடுத்துக்கிறேன். 100 நாள் சேலஞ்சில் சூப்பரான ஒரு அற்புதமான ஜூஸ் இந்த வெயிலுக்கு அற்புதமாக கேட்கும். இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறேன். தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி செம்ம டேஸ்ட்டு. அற்புதமாக இருக்குது. இதில் மிளகு சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பச்சை மிளகா சேர்த்தேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது. இப்படி காலையில் வெறும் வயிற்றில் நான் சொன்ன இந்த மூலிகையெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் இல்லை, ஒரு தேநீராக எடுத்துக்கோங்க. சரிங்களா? மதியம் இது மாதிரி ஒரு ஜூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நான்வெஜ் எடுக்காமல், வறுத்தது பொரிச்சது எடுக்காமல், ஜங்க் ஃபுட் எடுக்காமல், ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்காமல், நேச்சுரலான ஃபுட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 100 நாள் சவாலில் உங்கள் உடம்புல மிகப்பெரிய மாற்றம், எண்ணற்ற நோய்கள் குணமாகும். இது அனுபவமான உண்மை. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் நிறைய அனுபவமுள்ள உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.